வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு தான் இந்த வருஷத்தோட கடைசி நாள். இந்த வருஷம் எப்படி போச்சுன்னா, கொஞ்சம் மேலையும் கீழயும் தான் போச்சு. மேலையும் கீழயும்னா எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு 6 மாதம் வந்து எதுவுமே இல்லாமல் லைக் காலேஜ் முடிஞ்சுச்சு. அப்புறம் ஜாப் தேடிட்டு இருந்தேன். அப்புறம் இங்கே பூனேக்கு வந்தேன். அப்புறம் இங்கே பூனேக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு ஒரு மாதம் எதுவுமே பண்ணல. சும்மா தான் இருந்தேன் அப்படியே. ஏன்னா வந்து இந்த இடம் செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்ல, அதனால. அப்புறம் எல்லாம் கொஞ்சம் செட் ஆகிடுச்சு. இடம் தங்குறது, பிஜி, ஒர்க்கு எல்லாமே. அதுக்கப்புறமா மேரத்தானுக்கு ரிஜிஸ்டர் பண்ணேன். இதே ரூமில் உட்காந்துட்டு இதே இடத்துல தான் ரிஜிஸ்டர் பண்ணேன். எப்படி சொல்கிறது, எந்த ஒரு நம்பிக்கையுமே இல்லாமல் எப்படி ட்ரைனிங் பண்ண போகிறேன் எதுவுமே தெரியாது எனக்கு. சும்மா ஓட தெரியும், அவ்வளோதான். மற்றபடி என்னால் லாங் 10 கிலோமீட்டர் மேலே ஓடினதே கிடையாது. ஆனால் 42 கிலோமீட்டர் ரிஜிஸ்டர் பண்ணேன். அதுக்கப்புறமா எப்படி ட்ரைனிங் பண்ணுறது, யாருமே சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாரும் மேரத்தான் ஓடின மாதிரி தெரியல. அதனால் நான் அப்புறமா சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக. ஆனால் நிறைய இன்ஜுரி, நிறைய எப்படி ரெஸ்ட் எடுக்கிறது, என்னென்ன சாப்பாடு எடுக்கிறது, என்னென்ன நான் கிரியேட்டின் மட்டும் தான் எடுப்பேன். கிரியேட்டின் எங்கே, வெல்கரோட மோனோஹைட்ரேட் கிரியேட்டின் மட்டும் தான் எடுப்பேன் இது ரெக்கவரிக்காக. அப்புறமா வேறு வந்து சப்ளிமெண்ட் எடுக்க மாட்டேன். சாப்பாடு நல்லா சாப்பிடுவேன். சாப்பாடெல்லாம் குறைக்கல, சாப்பாடு குறைச்சி தான் எல்லாம் மசில் லாஸ் ஆகிருக்கும். அந்த மாதிரி எதுவுமே தெரியாமல் தான் ஆரம்பித்தேன். ஆனால் இந்த ஒரு 3 மாதம் மேரத்தான் ட்ரைனிங் ஜேர்னியில் வந்து நிறைய கற்றுக்கிட்டேன். லைக் எப்படி சொல்கிறது, எப்படி ட்ரைனிங் பண்ணுறது அப்படின்றத விட எப்படி வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும், டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது எல்லாமே கற்றுக்கிட்டேன். இப்போ வந்து ஆஃபீஸ் போகணும், அப்புறமா வந்து ட்ரைனிங் பண்ணணும், ரெஸ்ட் எடுக்கணும், அங்கேயும் கற்றுக்கணும், இதையும் பண்ணணும். ஸோ பேலன்ஸ்டாக இருக்க கற்றுக்கிட்டேன். அப்புறமா மெயினாக என்னென்னு சொல்லணுன்னா, இந்த மேரத்தான் ஓடுனதால் உனக்கு என்னடா கிடச்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு பெரிய பதில் இருக்குது. என்னால் வந்து எந்த ஒரு விஷயத்துமே என்னால் கான்ஃபிடெண்ட்டாக தனியாக பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து இந்த வருஷம் எனக்கு கிடச்சிச்சு. அதுக்கு இந்த ஒரு மேரத்தானும் ரீசனாக சொல்லலாம். நான் தனியாக இருந்தது ஒரு பெரிய ரீசன். லைக் நான் என்ன வேணால் பண்ணலாம், நான் பிடிச்சது பண்ணலாம், நான் எங்கே வேணால் போகலாம், எப்போ வேணால் எழுந்திரிக்கலாம், நான் வேணும்னா ட்ரைனிங் பண்ணலாம், இல்லாட்டி தூங்கலாம். எனக்கு வந்து இந்த ஒரு ட்ரெயினர் இருந்தாலும் சொல்லுவாங்களேன், ஏன் நீ தூங்குற வா, அந்த மாதிரி ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படிலாம் இல்லை, நான் வந்து கரெக்ட் டைம் பாடிக்கு ஏற்ற மாதிரி புரிஞ்சு நடந்துக்கிட்டேன். அதனால் நான் வந்து எந்த ஒரு மேஜர் இன்ஜுரி இல்லாமல் ஓடினேன். ஆனால் மேரத்தானே ஒரு இன்ஜுரியோட தான் ஓடினேன் இந்த காலில். அதுதான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் இப்போது வேறு ஏதோ பண்ணிட்டுருக்கேன். நான் கரெக்டாக போன வருஷம் இந்த நாளில் வந்து சென்னையில் ஒரு இடத்துல படிச்சுட்டு இருந்தேன் எக்ஸாமுக்காக. அப்புறமா அது விட்டேன். அது விட்டது காரணமும் அது பெரிய காரணம், அதை விடுங்க. ஆனால் போன வருஷம் இந்த நாளில் வந்து ஃபீவரில் படுத்துட்டு இருந்தேன் சென்னையே வந்து நியூ இயர் அப்படியே கோலாகலமாக கொண்டாடிட்டு இருந்துச்சு. நான் ஏதோ ஒரு ரூமில் படுத்துட்டு வச்சுட்டு பார்த்துட்டு மாத்திரை போட்டு படுத்துட்டு இருந்தேன். ஆனால் இந்த வருஷம் அப்படி இல்லை. இந்த வருஷம் பாருங்கள் எப்படி ஆரம்பிக்க போகிறான்னு மட்டும். 2025 ஒரு நல்ல ஸ்டார்ட். என்னென்ன ஸ்டார்ட்னா, இந்த வருஷம் பாருங்கள், நான் வந்து லூஸ் மாதிரி ஏதோ வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், எல்லார்கிட்டையும் பேசிகிட்ருக்கேன். நான் வந்து தனியாக இருந்தாலும் உங்கள் வீட்டில் பேசிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 51 சப்ஸ்கிரைபர் தான் இருந்தாங்க. அது வந்து ஏதோ ஒரு பழசு வந்தது. அதுக்கப்புறமா இப்போ வந்து 320+ இருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. 2026 வந்து இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்க போகுது. இன்னும் நிறைய நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ரன்னிங்கை பற்றி நான் கற்றுக்கிட்டதெல்லாம் உங்களுக்குலாம் சொல்லித்தர போகிறேன். அப்புறமா வந்து நானும் ட்ரைனிங் பண்ண போகிறேன். அந்த ட்ரைனிங் ஷெட்யூல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்களும் யாராச்சும் இந்த SSCGDக்கு வந்து 5 கிலோமீட்டர் டைமிங் கிடைக்கணும், அதுக்கு வந்து நான் ப்ராப்பராக ட்ரைனிங் பிளான் வேணும் அப்படின்னா, நான் வந்து ஒரு ட்ரைனிங் பிளான் கொடுக்குறேன், எடுத்து வச்சுருக்கேன். அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். லைக் ஆனால் அதுவும் வந்து நீங்கள் அப்படி தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. அது வந்து எப்பயுமே வந்து நீங்கள் ஒரு ட்ரைனிங் பண்ணிங்கன்னா உங்கள் பாடிக்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்கள். யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்றதுக்காகலாம் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து நானுமே அப்படி தான். நான் வந்து யூடியூப்பில் பார்ப்பேன், அவங்க இப்படி சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்து அதை எடுத்துப்பேன். ஆனால் அதுவே கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணுவேனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஏன்னா வந்து என்னோடய பாடிக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து இது பண்ணால் மட்டும்தான் அது வந்து எனக்கு செட் ஆகும். அது வந்து அவங்க வந்து சின்ன வயசுலேருந்து அப்படி இருந்திருக்கலாம், இல்லாட்டி அதுக்காக ஏதாச்சும் எப்படி சொல்கிறது ஸ்பெஷலைஸ்டாக ஃபுட்டோ இல்லை வந்து அப்படி இப்படி எடுக்கிறதோ எல்லாம் இருக்கும். ஆனால் நமக்கு அப்படி கிடையாதுல்ல. நாம் என்ன சாப்பிட்றோமோ, நம்ம பாடி இப்படி இருக்கோ, நம்ம இத்தனை வருஷம் எப்படி வந்தோமோ, நம்ம பாடி வந்து எந்த கண்டிஷன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ட்ரைனிங் பண்ணணும். அப்போ தான் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் கிடைக்கும்.
இல்லாட்டி சீக்கிரமாக இன்ஜுரி வந்து படுத்துடுவீங்க. அது ஒரு பெரிய பெரிய முக்கியமான விஷயம். எப்பயுமே யாரோ சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணாதீங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரைனிங் பண்ணுங்கள், ஓகேவா? தனிமை வந்து ரொம்ப கற்றுக் கொடுக்கும் மக்களே. முடிஞ்ச வரைக்கும் தனியாக இருங்க. ஏன்னா வந்து இதுக்கப்புறமும் நம்ம வந்து எதுவுமே செய்யலை, 2026 வந்துடுச்சு, இதுக்கப்புறமும் நம்ம எதுவுமே நம்ம வாழ்க்கையில் செய்யலை அப்படின்னா செய்கிறவன் செஞ்சுட்டே தான் இருப்பான், வளர்ந்துட்டே தான் இருப்பான். நம்ம வந்து அவன் வளர்ச்சியை பார்த்துட்டு அப்படியே உட்காந்து இருக்க வேண்டியது தான். நாம் எதுவுமே செய்ய முடியாது, ஓகேங்களா? ஏதாச்சும் எழுந்து பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயம் சந்தோஷம் கொடுக்குமோ அந்த விஷயத்த வந்து தாராளமாக செய்யுங்க. ஏன்னா நீங்கள் அதில் மட்டும்தான் ஏதாச்சும் கற்றுக்க முடியும். நீங்கள் ஏதாச்சும் டிப்ரெஸ்டே இருந்துட்டு நான் எதாவது எதுவுமே செய்ய முடியலன்னா நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது. எழுந்து செய்ய ஆரம்பிங்க. செஞ்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையும் கற்றுப்பீங்க. அப்புறமா நீங்கள் பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்து நீங்களே கண்கூட பார்ப்பீங்க. ஹாப்பி 2026. எல்லாருக்கும் 2026 வந்து ஒரு நல்ல இயராக அமையணும். எல்லாருமே இந்த வருஷத்தில் இன்னைக்கு 31/2025 கடைசி நாளில் விட அடுத்த வருஷம் 31/2026 வந்து எல்லாருமே ஒரு பெரிய மாற்றத்தை வந்து மாறி இருக்கணும். அதுதான் என்னோடய ஆசை. எல்லாருக்கும் நன்றி மக்களே. பார்க்கலாம். பாய்.